நிச்சயமா அரசியல் இருக்கு. அதுவும் குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்கிற பொழுது சில விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அல்லது பிரதமருக்கு சில நடைமுறை சிக்கல்களை சிரமங்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு குழப்பம், அதில் அவர் ஒரு தெளிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மூலமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி சொன்னாலும் கூட மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால பாஜக மூலமாக அவர் அதை தெளிவுபடுத்தணும். ஒன்று. இரண்டாவது, சமீபத்தில் திரு நயினார் நாகேந்திரன் பேசிய பொழுது எங்களுக்கு இந்த தேர்தலே முக்கியம் இல்லை, 2029 தேர்தல் தான் என்று முழுவதுமாக அவர்கள் விலகி செல்வதும் இந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் அமையும். இல்ல எப்படி விலகி போறாங்கன்னா எதன் அடிப்படையில் சொல்ல? அதாவது எங்களுக்கு இந்த தேர்தலே ஒன்றும் முக்கியம் இல்லை, ஓட்டு போட்டா போடுங்க, போடாடி போங்க, ஆட்சி இல்லாமையா கூட்டணி வைப்பாங்க, ஆட்சி வந்தா வருது வராடி போகுது, எங்க இலக்கு 2029 முக்கியம் இல்லாமையா கூட்டணி வைப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்கும்ங்கிற வரையும் சொல்றவங்க அப்ப எப்படி கவனம் செலுத்தாம போவாங்க? அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறது இல்லை, அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இந்த கூட்டணியை பலகீனப்படுத்துகிறது. அதனால அவர்களும் சீட்டு கம்மியா தான் கொடுப்போம், ஆனா நீங்க உற்சாகமா தேர்தல் களத்துல பணியாற்றணும் என்கிற வகையில பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தினகரன் இந்த கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இல்லாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு இருந்த கடைசி சந்தர்ப்பம் என்பது பிரதம அமைச்சரை ஒருவேளை இந்த பயணத்தின் பொழுது அவர் சந்திக்க முடிந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்ஷா இதற்கு முன்பே சொல்லிட்டாரு, உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அப்போ கடைசி அடைக்கலம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதம அமைச்சர் மட்டும்தான். அப்ப அவர் ஒருவேளை பிரதமரை சந்தித்திருந்தால் மட்டுமே அவருக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டணியில் அவர் இல்லை என்பது உறுதிப்படுத்த. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, 2024 தேர்தலில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நானும் திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக நாங்க இணைந்து பணியாற்றி இருக்கிறோம், ஸோ அதன் அடிப்படையில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்திய பேட்டிகளை தெளிவுபடுத்திட்டார்ல. அதாவது தினகரன் தனி கட்சி வச்சிருக்கிறார், அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.